ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுப்பே பற்ற வைக்காமல் அடுப்பு பக்கமே போகாமல் அருமையான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஈரமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் எடுத்து அதோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது சட்னிக்கடலை இருக்குல்லங்க, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் சட்னிக்கடலைக்கு பொதுவாக நீங்கள் வேர்க்கடலை கூட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுட்ராக வரணும் பாருங்கள். இது போல் நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்லையே நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். அந்த கப்புலேயே நிறையா நல்லா தலை குவிக்கிற அளவுக்கு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், நகுத்திடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சுகர் பவுடர் கூட இந்த பொரி பவுடரையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பர்ஃபி செய்யும்போது சூப்பராக வரும். 2 நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் சேர்த்துருக்குறோம், 2வது பொரி பவுடர், 2மே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் 2 பங்காக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பங்கு எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பங்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு கப்பில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதில் நான் தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்லங்க, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிங்க, நல்லா கசக்கி விட்டிங்கன்னா தேங்காய் பால் அதுலேயே வரும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். தேங்காய் பால் இதுலேயே நல்லா வருது, மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு இது சிரமமாக இருந்துன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவில் இதே தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நீங்கள் பால் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பால் வந்துடுச்சு. இதை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் அடுப்பை யூஸ் பண்ணி செய்கிற அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து செய்யலாம். நம்ம அடுப்பு பக்கமே போகல, அதனால நம்ம இப்படி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாதி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பாத்துக்கு வரணும், அது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். மாவு நல்லா பிசையும் போதே சாஃப்டாக வரும், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஏலக்காவோட வாசனையோட பிணையவே நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் வீசும். பாருங்கள், இது போல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா அழுத்தி காட்டுறேன், அதுவே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ இதை 2 பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாகத்தை நம்ம அப்படியே ஓரமாக வச்சுக்கலாங்க. ஒரு பாகம் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா நம்ம இது போல் பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் துருவல், அதாவது நீங்கள்
நம்ம பச்சையான பீட்ரூட் துருவல் தான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பீட்ரூட் எடுத்து பிழிஞ்சிங்கனாலே அதுலேயே சாறு வரும். ஜஸ்ட்டு கலருக்காகத்தான் நம்ம இப்படி பண்ணுறோம். பீட்ரூட் பொதுவாக நீங்கள் கேரட் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீட்ரூட் சாறு வந்து எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு. இதை நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம இதை வந்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப செய்யறது வந்து ரொம்ப சுலபம். டபுள் கலராகவும் வரும். குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் கிடைக்காது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யை வந்து இது போல் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஒயிட் கலர் மாவை வந்து நம்ம சப்பாத்தி போல் நம்ம திரட்டிக்கலாங்க. ரொம்ப வந்து லேசாக நம்ம திரட்டக்கூடாது. கொஞ்சம் பருப்பி வந்து எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டினீங்கனாலே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கான பதம் வேணும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பீட்ரூட் கலந்து வச்ச மாவு எடுத்துக்குவோம். அதையும் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு அதுக்கு மேலே திரட்டி விட்டுடலாம். ரொம்ப நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாது. ஏன்னா கீழே வச்சுக்கிற வெள்ளை கலர் பருப்பி மாவு வந்து நல்லா அகலமாயிரும். அதனால் லைட்டாக வந்து நீங்கள் திரட்டி விடுங்க. பாருங்கள், ரெண்டும் நல்லா ஈக்குவலான தின்னான பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு ஓரங்களை மெதுவாக கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த ஓரங்கள் ஷேப் கூட அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா டபுள் கலராக. பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பரான ஒரு நீள்வாக்கில் பருப்பி இருக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ சென்டர் பீஸை வந்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணுமோ இல்லை ஸ்கொயர் ஷேப் எது வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி. அடுப்பையே ஆன் பண்ண வேண்டியதில்லை. ஈஸியாக பொரியும். பொட்டுக்கல்ல அல்லது வேர்க்கடலை இருந்தாலே டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்கின பருப்பி மாதிரியே டபுள் கலராக இருக்கும். எதில் செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா கண்டே பிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டபுள் கலர் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்துடலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.